Praise the Lord everyone. Today Jesus or my fellowship word of God. சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் சதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே நாள் இந்த நாள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு, ஏன்னா யோபு கூட தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் விசுவாசத்துடன் சொல்கிறார், தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் உதவி செய்ய முடியும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற தலைவர்கள், அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட காரியங்கள் தான் உதவ முடியும். ஆனால் நம்முடைய தகப்பன் எப்படி தெரியுமா? நம்முடைய கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார், யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். யாவையும் என்ற வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அடைக்கிவிடலாம். வேலையில் உயர்வு, புதிய தொழில் முன்னேற்றம், ஆத்தும அறுவடை, புதிய வீடு, சமாதானம், சந்தோஷம், பிள்ளைகளின் சமாதானம், சரீர நன்மைகள், எதிர்காலம், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் அடக்கி விடலாம். கர்த்தர் ஒருவரை எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த காலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும்